ஹாய் ஹலோ தங்கங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட பர்த்டே அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு குட்டி மினி வீடியோவாக பார்க்க போகிறோம். பர்த்டே அன்றைக்கி காலையில் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கவும் மாமா ஒரு குட்டி டப்பாவை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. என்ன டப்பாவது, ரிங்காக இருந்தாலும் இந்த டப்பா கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு. ஏற்கனவே நான் கையில் போட்டிருக்க பேண்ட் வந்து மாமா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி பர்த்டேக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், மாமா அது கொஞ்சம் பழசாயிருச்சு, கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் வந்துருச்சு, வேறு வாங்குறான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே பில்டப் வச்சுருந்தேன். பட் அதை பர்த்டே அன்றைக்கே வாங்கி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருந்துச்சு. அதை மாமாவே கெட்டியும் விட்டாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம எதுவும் ரீல்ஸ் எடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி விட்டு ரீல்ஸ் எடுப்போம், பார்க்க செம்மையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக சுற்றி ரீல்ஸ் எடுத்தேங்க. பட் அது சுற்றவே இல்லை. கடைசியில் நமக்கு தலை சுற்று வந்தது தாங்க மிச்சம். கீழே விழாமல் இருந்தால் ஓகே. அன்னைக்கு ஈவினிங்கே சரி முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம், மார்னிங் போக டைம் கிடைக்கல அப்படின்ட்டு சாயந்தரமாக நம்ம கமுதி முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோங்க. சாமி கும்பிட்டு முடிச்சு 10 நிமிஷம் உட்காந்துருந்தோம். பட் நாங்கள் தான் உட்காந்துருந்தோம். எங்கள் கூட வந்த ஒரு ஆள் கோயிலை எப்படிலாம் அளந்து பார்க்கலான்னு சுற்றி அளந்து பார்த்துட்டு இருந்தாப்புல. சரின்னு சொல்லிட்டு மேட்ச் அடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமா கேக் சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. கேக்கு சர்ப்ரைஸ் கிடையாது, பட் அந்த கேக்கு பார்க்குறதுக்கு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னென்னா ஹார்ட்டின் ஷேப்பில் அந்த கேக் இருந்துச்சு. முக்கியமாக ரெட் வெல்வெட் கேக், எனக்கு பிடிச்ச கேக் மாமா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேக்கெல்லாம் எல்லாருக்கும் வெட்டி கொடுத்துட்டு கடைசியாக உட்காந்து நம்ம சாப்பிடணும்னு உட்காந்தா நமக்கு வச்ச பூசை உட்காந்து எல்லாரும் நம்ம மூஞ்சில் கேக்கு தடவ ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு வெளில போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெளில போனோங்க. அங்கே போய் பார்த்தா தம்பி இலையை குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தொளிச்சு குளிப்பாட்டிட்டு இருந்தாப்புல. சரி குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருந்துச்சு. தம்பிக்கு எப்போவுமே சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும், மாமாவுக்கு சில்லி பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ரெண்டையும் ஆர்டர் பண்ணி ஏதோ முட்டை லாப்பான்னு சொல்லிட்டு புதுசாக சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. சரி நம்ம மக்கள் சாப்பிட்டு தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு 3 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கடைசியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம பர்த்டே 3 சர்ப்ரைஸோட பயங்கரமாக முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய்.